நற்செய்தி வாசகம். ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிறார்கள். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, செல்வர் ஒருவருக்கு வீட்டுப் பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும், நீரினி வீட்டுப் பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டுப் பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டுப் பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டுப் பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும்போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டுப் பொறுப்பாளர் அவரிடம், இதோ உன் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உன் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற இந்த வீட்டுப் பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களை நடந்து கொள்கிறார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய நற்செய்தியில் இயேசு நேர்மையற்ற வீட்டுப் பொறுப்பாளர் ஒருவரின் உவமையை கூறுகிறார். இந்த பொறுப்பாளர் தன் பதவி பறிபோகும் நிலையில் வருங்காலத்திற்காக திட்டமிட்டு மற்றவர்களின் கடனை குறைப்பதன் மூலம் தனக்கு ஆதரவாளர்களை தேடிக்கொள்கிறார். இந்த நேர்மையற்ற செயலை பாராட்டாமல் தலைவர் அவருடைய முன்மதியை, அதாவது ஞானமான திட்டமிடலை மட்டுமே பாராட்டுகிறார். இந்த உவமையின் மூலம் இயேசு ஒரு முக்கியமான படிப்பினையை நமக்கு தருகிறார். இவ்வுலகின் மக்கள் தங்கள் குறுகிய கால நலனுக்காக எவ்வளவு கூர்மையுடனும் விவேகத்துடனும் செயல்படுகிறார்களோ, அதைப்போல ஒளியின் மக்களான நாமும் நித்திய வாழ்வுக்காகவும் கடவுளின் ராஜ்யத்திற்காகவும் செயல்பட வேண்டும். இந்த உலக செல்வங்கள் ஒரு நாள் அழிந்து போகும். எனவே அழிவில்லாத நித்திய செல்வங்களை சேர்ப்பதில் நாம் மிகுந்த ஆர்வமும் திட்டமிடலும் விவேகமும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாச வாழ்வை அலட்சியத்துடன் வாழாமல் ஒவ்வொரு செயலிலும் கடவுளின் அன்பை வெளிப்படுத்த முன்மதியுடன் செயல்படுவோம். இன்று உங்கள் நேரத்திலோ அல்லது பணத்திலோ ஒரு சிறிய பகுதியை தேர்ந்தெடுத்து அதை நித்திய வாழ்வுக்கு பயனுள்ள வகையில் ஒரு நற்செயலுக்காக அல்லது ஜெபத்திற்காக விவேகத்துடன் பயன்படுத்துங்கள்.